எஸ்தர் ராஜகுமாரத்தி ராஜாவை சந்திக்க போகிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக நான் எடுக்கிறேன். இப்போ சந்திக்க போகும்போது குறிப்பாக அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கன்னிமாடத்திலிருந்து அரண்மனைக்கு போகிறவர் என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு ஒன்று நம்ம எடுத்தோம். ஞாபகம் இருக்குதா? அந்த செய்தியை எடுத்துகிட்டு இருந்தபோது அதிலிருந்து ஒரு தொடர்ச்சியை கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தார் அன்னைக்கு. ஸோ அதைத்தான் அதுக்கு பிறகு நாம் இன்றைக்கி கொஞ்சம் பார்க்க போகிறோம். குறிப்பாக ராஜகுமாரத்திகள் ராஜாவை பார்க்க போகும்பொழுது அவர்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். எதற்காக அப்படின்னா, அவங்க ராஜாவை பார்க்க போகிறாங்க. ராஜாவை பார்க்க போகும்பொழுது மற்ற காரியத்துக்காக அவங்க எதையும் கேட்க போகிறதில்ல. ஒருவேளை அவங்க ராஜாவுக்கிட்டேருந்து வெளியே போகிறாங்கன்னு சொன்னால் ராஜா கிட்ட எதை வேணாலும் கேட்பாங்க. ஏன்னா அது ராஜா கிட்டேருந்து வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போகிறது, எங்கே போகிறது, என்ன வேணா இருக்குது. ஆனால் இப்போ இவங்க யாரை பார்க்க போகிறாங்க? ராஜாவை பார்க்க போகிறாங்க. அப்போ ராஜாவை பார்க்க போகிறாங்கன்னா அவங்க கொண்டு போகிற பொருள் எதுக்கான காரணமாக இருக்கணும்? ராஜாவுக்கு பிரயோஜனமாக, ராஜாவை கொடுக்கக்கூடியதா, ராஜாவை கவரக்கூடியதா. ஸோ அப்போ அந்த கன்னி மாடத்தில் அவங்க கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்கிறாங்க. அப்படி தான் அந்த வசனம் சொல்லுது. 6 மாதம் வெள்ளை போலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கத்தினாலும் அவர்கள் என்ன செஞ்சாங்க? அலங்கரித்தாங்க, சுத்திகரிப்பு செய்தாங்க. அப்படி சுத்திகரிப்பு செய்து விட்டு இவங்க ராஜாவை பார்க்க போகும்பொழுது ஒவ்வொரு ராஜகுமாரத்திக்கும், அந்த கன்னி மாடத்தில் இருக்கிற பெண்களுக்கும் ராஜகுமாரத்தியை மாற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அப்போ ராஜகுமாரத்தியை மாற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் பொழுது எப்படி போனால், எதை எடுத்துகிட்டு போனால், எந்த விதத்தில் போனால் ராஜாவை கவர முடியுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். அதே மாதிரி தான் நாம் ஒவ்வொரு முறையும் ராஜாவை பார்க்க வருகிறோம். நீங்கள் இப்போ வந்திருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமையுள்ள ராஜாவை பார்க்க வந்திருக்கிறீங்க. ஸோ நீங்கள் வரும்போது ஒவ்வொரு முறையுமே நம்ம என்ன முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா, காணிக்கையை கொண்டு வந்தால் ராஜாவை நம்ம திருப்திப்படுத்திடலாம், தசமாக கொண்டு வந்தால் ராஜாவை நம்ம என்ன செஞ்சிடலாம்? திருப்திப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் நமக்கு இருக்கிறது. தசமபாகம் காணிக்கை என்பது, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், காணிக்கை என்பது உங்களுக்கு தேவன் தந்ததில் நீங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளமாய் நீங்கள் திருப்பி தருகிறீர்கள். புரியுதா? கர்த்தர் உங்களுக்கு தராரு, அதில் நீங்கள் எவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்க, எவ்வளோ அன்பாக இருக்கிறீங்க, கர்த்தர் எனக்கு கொடுத்தாருங்க, அதில் ஒரு பங்கு தரேன், அது உங்கள் இஷ்டம். அது என்னன்னு, அது நியாயப்பிரமாண முறைமை. இப்போ புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் அது வேற முறைமை. அப்படி இருக்கும் பொழுது நாம் ராஜாவை சந்திக்க வரும் பொழுது என்னென்னலாம் கொண்டு வரோம், என்னென்னலாம் அவருக்காக கொண்டு வரோம்னா, நான் சொல்கிறது பொருட்களை அல்ல நான் சொல்கிறது, எப்படி சந்திக்க வருகிறேன் என்பது ரொம்ப முக்கியம். இது ஒரு புறம் இருக்கும் பொழுது, அதே வேளையிலே ராஜாவை சந்திக்க போகும் பொழுது அவர்கள் ராஜாவினிடத்தில் கேட்கிற காரியம் என்ன? ராஜாவை சந்திக்க போகும்போது அவங்க ராஜா கிட்ட கேட்கறது என்ன? பல நேரங்களிலே இந்த ராஜா சில ராஜாக்கள், எல்லா பெரும்பான்மையான ராஜாக்கள் ஒரு வார்த்தை சொல்வார்கள், நீ கேட்கிறது என்ன உனக்கு கொடுக்கப்படும். அது ராஜாவுடைய கௌரவம். ராஜா என்ன செய்வார்னா, கேட்குறவங்ககிட்ட எல்லாரும் எதிரிலையும் நீ என்ன கேட்டாலும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுவார். இப்போ எஸ்தர் ராஜகுமாரத்தி போய் நின்ன உடனே ராஜா 2 தடவை கேட்குறாரு. ஒரு தடவை கேட்குறாரு, ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், 2 தடவையும் கேட்குறாரு. எஸ்தர் ராஜகுமாரத்தியே, உனக்கு என்ன வேண்டும் என்று கேள், நீ தேசத்தில் பாதி கேட்டாலும் கிடைக்கும். தேசத்தில் பாதினா என்ன? 127 நாட்டை ராஜா அரசாண்டுகிட்டு இருக்கிறார். எஸ்தர் 1:1 சொல்லுது, 127 நாட்டை அரசாடுறார். அப்படி அரசாடும் பொழுது கிட்டத்தட்ட 64 நாடுன்னு வச்சுக்கோங்க, 63 நாடு. ராஜா என்ன சும்மா கேஷுவலாக சொல்கிறார் பாருங்க, எஸ்தர் ராஜகுமாரத்தியே, உனக்கு என்ன வேண்டும் என்று கேள், தேசத்தில் பாதி கேட்டாலும் தரும். 63 64 நாடு வேணுமா எடுத்துக்கோன்றார். நம்மளாம் அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, எதுக்கு போகணுன்றதே மறந்துடுவோம். எதை கேட்க போனோம், ஏன் கேட்க, அதெல்லாம் இல்லை, திருப்பி இன்னொரு தடவை ரிப்பீட் ராஜா அப்படிம்போம். ராஜா சொல்வார், தேசத்தில் பாதி கேட்டாலும் கிடைக்கும், அதுக்கு தான் வந்தேன், நான் வந்ததே நீங்கள் பாதி கொடுப்பீங்க தான் அப்படின்ட்டு. ராஜாவும் சொன்னதே அது மேதிய பெர்ஷியருக்கு மாறாத பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே 62 நாடு 63 நாடை கொடுத்துருவார். அதோட ராஜா நம்ம செட்டில் ஆகிறவங்க தான். அதுக்கப்புறம் ராஜாவே பார்க்க மாட்டோம். நம்ம எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், நாம் ராஜாவுக்கு கொண்டு போகிற காரியத்தை குறித்து அன்றைக்கி பார்த்துட்டோம், என்ன கொண்டு போகணுங்கிறத பார்த்துட்டோம். ராஜா கிட்ட என்ன கேட்க போகிறோங்கிறது தான் எனக்கு ரொம்ப முக்கியம். எஸ்தர் ராஜகுமாரத்தியாக இருக்கட்டும், நிறைய ராஜகுமாரத்திகள் ராஜாவின் இடத்துல வருகிறார்கள். வரும்பொழுது அவர்கள் ராஜா கிட்ட வர நோக்கம் என்ன, ராஜாவை சந்திக்க வரும்போது அவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நாம் ராஜகுமாரத்தி, நாம் தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம், வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை கொண்டு ஒரு கன்னி மாடத்தில் சபைக்குள்ளே வைத்திருக்கிறார். இங்கே தான் நம்மை சுத்திகரிக்கப்படுகிறோம், இங்கே தான் ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றப்படுகிறோம், இங்கே தான் 7 தாதிமார்கள் 7 சபைகள் இருக்கிறது, எல்லாத்தையும் கர்த்தர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நாம் தேவனை சந்திக்க, ராஜாவை சந்திக்கிற காலம் ஒன்று வரும். ராஜா கூப்பிடுவார், எக்காலம் துணிக்கும். அப்போ போகும்போது நான் ராஜா கிட்ட என்ன கேட்க போகிறேன், என்னுடைய மன்றாட்டுதல் என்ன, என்னுடைய கேள்வி என்ன, நான் எதற்காக ராஜாவை சந்திக்கிறேன், அதான் ரொம்ப முக்கியம். அது இப்போ நான் போகும்போது பார்த்துக்கலாம், அதோடைய நிழல் இப்போ இருக்குது. ஒவ்வொரு முறையும் நான் வரும்போது நான் இப்போ இங்கே என்ன பண்ணுறேனோ அதுதான் அதோட நிஜம் அங்கே இல்லையா. இங்கே நான் ஆராதிக்கிறேன் இல்லையா, இந்த ஆராதனையுடைய நிஜம் அங்கே இருக்குது.
இப்போ கூடாரம் இருக்குது இல்லையா, இந்த கூடாரத்துடைய நிஜம் அங்கே இருக்குது. இப்போ நான் தேவனை தரிசிக்கல, அதாவது ஆவியில் பார்க்குறேன் இல்லையா, அவரை அங்கே முகமுகமாய் தரிசிப்பேன். இது எல்லாத்தோட நிஜம் அங்கே இருக்குது. அப்போ அதே மாதிரி தான் நான் என்ன நோக்கத்துக்கு ராஜாவை பார்க்க வருகிறேன் என்பது ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்க வருகிறவர்களை வைத்துத்தான் அங்கே பார்ப்பதற்கு கர்த்தர் கூட்டிகிட்டு போவார். உங்களுடைய கேள்வி இருக்குது. ஒரு இடத்துல ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டை சந்திப்பதற்கு ஒரு 50 பேருக்கு தான் பர்மிஷன் கொடுத்தாங்க. அப்போ அந்த 50 பேருக்கு பர்மிஷன் கொடுத்த போது, ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 500 பேருக்கு மேலே வந்துட்டாங்க. வந்த உடனே எப்படி இந்த 50 பேரை ஃபில்டர் பண்ணுறது, எல்லாரும் வந்துட்டாங்க. அப்போ என்ன செஞ்சாங்கன்னா, நீங்கள் அந்த சயின்டிஸ்ட்கிட்ட என்ன கேட்க விரும்புகிறீர்கள் அப்படிங்கிறத எல்லாரும் ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்க சொன்னாங்க. அப்போ எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு பேப்பரில் சயின்டிஸ்ட்டை என்ன கேட்க போகிறோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வி போட்டிருந்தாங்க. அதில் அந்த 500 கேள்விகளில் வேல்யூபிள், ரொம்ப முக்கியம், அந்த சயின்டிஸ்ட்டை கேட்கக்கூடிய கோவப்படுத்தாத, சிலர்லாம் கேள்வியில் கோவப்படுத்திடுவான், வந்த ஒரு டென்ஷன் ஆகி போயிடுவார், என்னடா இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க அப்படின்ட்டு போயிடுவார். அப்போது அந்த சயின்டிஸ்ட்டை கோவப்படுத்தாத, அந்த அவர் விரும்புகிறபடி அல்லது அவருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக, அதே மாதிரி சில நேரத்தில் சிலர்கிட்ட கேட்கும்போது அதுக்குரிய தகுதின்னு ஒன்று இருக்குது, அவர்கிட்ட கேட்கறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது, அந்த மாதிரி தான் கேட்கணும். அங்கே போயிட்டு இப்போ ராஜா வந்து கூப்பிட்டு எஸ்தர் நிறுத்தினோடனே உனக்கு என்ன வேண்டும் கேள் அப்படின்னோடனே, எனக்கு சாப்பாட்டில் ரசமே ஊற்ற மாட்டேங்கிறாங்க ராஜா, ரசம் ஊற்ற சொல்லுங்கன்னா ராஜா என்ன சொல்லுவார், இது நீ எங்கிட்ட கேட்கறது போல யாரை கேட்டிருக்கலாம், பந்தி விசாரிப்புக்காரனை கேட்டிருக்கலாம், இதுக்கா நீ கன்னி மாடத்துலேருந்து அரண்மனைக்கு ஓடி வந்து ஜீவனை பணைய வச்சு நிற்கிற. அப்போ கேட்கறதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த சயின்டிஸ்ட்டை கேட்க சொன்னாங்க. அப்போ ஒரு 500 பேர் எழுதின போது அதில் வேல்யூபிளாக ஒரு 50 கொஸ்டின் எழுதினவங்களை மட்டும் செலக்ட் பண்ணி யார்கிட்ட கூப்பிட்டு போனாங்க, அந்த சயின்டிஸ்ட்டை கொண்டு போய் உட்கார வச்சாங்க. அப்படித்தான் பல நேரங்களில் நாம் தேவனிடத்தில் என்ன கேட்கிறோம் என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். அப்போ இங்கே நம்ம வருகிறோம், அவரை சந்திக்க வருகிறோம். அப்படி வரும்போது நம்முடையதான நோக்கம் என்ன என்பதை பரலோகம் பார்த்து கொண்டே இருக்கிறது. நம்ம ராஜகுமாரத்திகள் ராஜாவை சந்திக்க வந்திருக்கிறோம். அப்போ என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்களேன். கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது, அவள் விடுகதைகளினால் அவனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்தவர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். யார்கிட்ட வந்திருக்கிறா தெரியுமா? சமாதானமாய் ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிற ராஜா கிட்ட வந்திருக்கிறா. உலகத்துல இருக்கிறதுலே நம்பர் 1 ஞானமுள்ள ராஜா கிட்ட வந்திருக்கிறா. இருக்கிறதுலே ஐஸ்வர்யம் இருக்க மிக முக்கியமான ஒரு ராஜா கிட்ட வந்திருக்கிறா. அவ சொல்றா, உம்மை குறித்து நான் கேள்விப்பட்டேன், கேள்விப்பட்டதெல்லாம் மெய், நான் கேள்விப்பட்டது கொஞ்சம், அவ்வளோ விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு ஆனால் வர்றது எதுக்கு வந்தாலும் சோதிப்பதற்கு. அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா, அவங்க சொன்னதெல்லாம் சரிதானா அப்படின்னு சொல்லி. இது ராஜகுமாரத்தி ராஜாவை பார்ப்பதற்கு வருவதற்கான ஒரு காரணம். இன்னைக்கு இதே மாதிரி தான் நம்முடைய ஆண்டவரை பற்றின கீர்த்தி நமக்கு பல நேரங்களிலே உலகம் முழுவதுமாக 2000 வருஷம் பிரசித்தமாயிற்று. நம்ம ஆண்டவரை பற்றின கீர்த்தி, அதுவும் ராகாப் சொல்லும் போது சொல்லுவாங்க, எகிப்திலே நீங்கள் செய்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் செய்ததையும் எகிப்தியருக்கு செய்ததையும் கேட்டு நாங்கள் பயந்துருக்கிறோம். அவருடைய கீர்த்தி அந்த காலத்திலிருந்து பெருசு. ராஜா சொல்றாரு, பாபிலோன் ராஜா, பரலோகத்தின் தேவனை அல்லாமல் வேறு தேவன் இல்லை. கோரே சொல்லிட்டாரு, இஸ்ரவேலின் தேவனுக்கு கட்டுற ஆலயம் கட்டுங்க, அவர் தான் மெய்யான தேவன். அவருடைய கீர்த்தி 6000 வருஷம், கிட்டத்தட்ட நமக்கே 2000 வருஷம் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவ்வளோ தூரம். ஆனால் இன்னும் ஒரு குரூப் சபைக்கு அவரை சோதிப்பதுக்குன்னே வரும். அவர் இருக்கிறாரா, நடத்துகிறாரா, கர்த்தர் ஜீவனோடு இருக்கிறாரா, எனக்கு இது நடக்குமா, உண்மைதானா, கர்த்தர் சொல்கிறபடியில. யார் சொல்கிறேன் தெரியுமா? விசுவாசியை சொல்கிறேன். அவிசுவாசிகளுக்கே இயேசுவை பற்றி எத்தனையோ நம்பிக்கை இருக்கிறது. எத்தனையோ அவிசுவாசிகள் நீங்கள் பாருங்கள், அவங்க கிராஸ் பண்ணும்போது அங்கே ஒரு சர்ச் இருந்துச்சுன்னா ஒரு கண்ணை மூடி 2 நிமிஷம் நிற்பாங்க. அவங்க நம்பிக்கை என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணால் இயேசு செய்வார்னு. அவங்க எல்லா கடவுளையும் ஒரு கடவுளாக அவரை பார்க்குறாங்க, அது வேற விஷயம், அது அவங்களோட இஷ்டம். ஆனால் அவங்களுக்கு தேவன் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இன்னைக்கு விசுவாசிக்கு இன்னைக்கு சோதிச்சு பார்க்கறதுக்கு தான் சர்ச்சுக்கு வரும். உண்மைதானா, அவன் மேலே ஆண்டவர் செய்கிறாரா, வந்து உட்காந்து இது அழுவிய ஆண்டவர் பார்த்தாருன்னு வச்சுங்க, அவருக்கே என்ன இது இத்தனை வருஷம் ஆச்சு, புலம்பல். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம் முறுமுறுக்கிறது. அந்த முறுமுறுத்து சோதிச்சு பார்க்கறதுன்றது அதான். அதுவே ஆண்டவர் சொல்லுவார் பிசாசுகிட்ட, உன் தேவனாகிய கர்த்தரை பரிசித்து பாராதிருப்பாயாக. டெஸ்ட் பண்ணாதீங்க. ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆண்டவர் உண்மைதானா, செய்கிறாரா, நடக்குமா, நடக்காதாங்கிற பேச்சே கிடையாது. கர்த்தருக்கு எஸ்னா அது நடக்கும், அவ்வளோதான். தேவ சித்தம்னா எஸ்,
நம்ம ஆண்டவர்கிட்ட பதில் 2 இருக்கு. ஒன்று எஸ் இருக்கு, இல்லை நோ இருக்குது. நாம எப்பவுமே எப்படி எடுத்துக்கிறோம் தெரியுமா? நெகட்டிவா எடுத்துக்கிறோம். இது நடக்குமா, நடக்காதா, ஆண்டவர் செய்வாரா, செய்ய மாட்டாரா? இதெல்லாம் காரணம் என்ன? இன்னும் நாம் தேவனை பற்றி முழுதான அறிவுக்கு வராதது தான் காரணம். எத்தனை வருஷம் விசுவாசி? 10 வருஷம் விசுவாசி, 20 வருஷம் விசுவாசி. ஏன் உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் வருது? ஒரு விஷயம் கேளுங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளும் நமக்கு தீங்கு செய்ய போகிறது இல்லை. ஏன்னா அவருக்கு தீமையை பார்க்க மாட்டார், சுத்த கண்ணன். அவர் தீமையே செய்ய மாட்டாரு. அப்புறம் எப்படி உங்களுக்கு அவர் மேல இப்படி ஒரு அவிசுவாசம் வருது? ஏன் அவர் மேல உங்களுக்கு சந்தேகம் வருது? பல நேரங்களில் ஆண்டவர் செய்வாரா? ஏதாவது ஒன்று வந்த உடனே ஆண்டவர் ஏன் நம்மளை இப்படி சோதிக்கிறாரு? சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லாதிருப்பானாங்க. தேவன் சோதிக்கிறவரே அல்ல. அவன் தன் தன் சுய இச்சையின்படி இழுப்புண்டு சிக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். நம்மளால தான் இவ்வளவு நடக்கிறதே ஒழிய கர்த்தர் ஒரு நாள் கைவிட. யோசித்து பாருங்க, தேவன் மட்டும் நம்முடைய அநீதிக்கு தக்கதாக நியாயம் இருக்கிறதா இருந்தா நம்மளாம் 10-15 வயசுலேயே க்ளோஸ் ஆகிருக்கணும். நமக்கு நிதானம் தெரிஞ்சதுலேருந்தே பாவம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். கர்த்தர் எவ்வளவு கிருபை 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 இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். இன்னும் சோதித்து பார்த்தல், இன்னும் சோதித்து பார்த்தல். அவன் பார்க்குறான், விடுகதைகளினால் சோதித்து பார்க்கும்படி. அதில் நம்ம ஆட்கள் வேலை இருக்கிறான், சூட்சமாக சோதிப்பான். ஆண்டவரே நீரே ஆனால் நான் நடந்து வரணும். ஏன்பா இத்தனை நாள் உன் கூட தானே இருந்தேன், ஏன் உனக்கு இப்போ என்னை பார்த்தா உனக்கு சந்தேகமாக இருக்குதா? நான் ஆவியில் நடந்து வந்தால் உனக்கு சந்தேகமாக இருக்குதா? என் குரல் உனக்கு தெரியலையா? யோசித்து பாருங்க, நிறைய பேருக்கு அப்படி ஒரு சந்தேகம். யோவான் சொல்றான், போட்லேருந்து பார்த்தோன்னு சொல்றான், அது கர்த்தர். இதுதான் அறிகிற அறிவு. தேவனை எதுக்கு சோதிக்கணும்? ஒருத்தன் சொல்றான், 3.5 வருஷம் கூட இருந்தவங்க பேசு இதெல்லாம். ஒருத்தன் சொல்றான், அதெல்லாம் முடியாது, அவருடைய கையிலையும் விழாவிலையும் கை போட்டத்தான் நான் நம்புவேன். அவர் சொல்றாரு, கண்டு விசுவாசிக்கிறவன் இல்லம், காணாமல் விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான். இயேசுக்கு எத்தனை சோதனை! நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம ஆண்டவர் வந்து ஜென்டில் காட். எப்பவுமே கதவை தட்டுவார். அது உன்னத பாட்டாக இருக்கட்டும், வெளிப்படுத்தின விசேஷமாக இருக்கட்டும், கதவை தட்டிட்டு தான் வருவார். ஒரே ஒரு இடத்துல தான் கதவை தட்ட மாட்டார். எங்கே தெரியுமா? உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்கள் எல்லாம் கதவை பூட்டி கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்கள் நடுவில் வந்து சமாதானம் என்றார். ஏன் கதவை தட்டிட்டு வரல? அவரு திறக்க மாட்டான், அவ்வளோதான். என்ன பண்ண மாட்டான்? திறக்க மாட்டான், அவ்வளோதான். ஏன்னா அவர் 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 மரித்த பிறகு அவர் மேலே 3.5 வருஷம் அவர் சொன்ன எல்லா வார்த்தையும் மறந்துட்டான். அவர் திருப்பி திருப்பி சொல்றார், நான் உங்களுக்கு சொல்லவில்லையா, முன்பே சொல்லவில்லையா? எவ்வளோ சொல்லட்டும், இந்த கர்த்தர் தானே அது. ஒருத்தன் சொல்றான் பிசாசுன்ட்டான் இயேசுவை. காற்றும் புயலும் அடிக்குது, இயேசு அதில் நடந்து வராரு. ஒருத்தன் என்ன சொன்னான்? ஆவேசம். ஆவேசம்னா என்ன? பிசாசுன்னு அர்த்தம் சொல்லிட்டான். ஒரு குரூப் இப்படி, ஒரு குரூப் சோதிச்சு பார்த்தாதான், ஒரு குரூப் அவர் இல்லை, அவர் கிடையாது. இன்னைக்கும் சபைக்குள்ள அப்படி ஒரு குரூப் உட்காந்துக்கிட்டு இருக்குது, அவிசுவாச குரூப். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவனை சோதிச்சு பார்க்கவே பார்க்காதீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை சோதிச்சு 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 தான் வனாந்தரத்தில் அவர்கள் அழிந்து போனார்கள். 1 கொரிந்தியர் 10 அவர் சொல்றாரு, அவர்கள் அழிந்தது போல நீங்கள் அழியாதிருப்பீர்களாக. அவர்களுக்கு அவ்வளோ அற்புதங்கள். இன்னைக்கு நமக்கு எவ்வளோ அற்புதம், நம்மளை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. இதுவே எவ்வளோ பெரிய அற்புதம். எப்படி இருந்தனா எப்படி மாறி இருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி பாவத்தில் இருந்த நம்ம இன்னைக்கு ஆண்டவருக்கு எப்படி பரிசுத்தத்தில் மாற கொண்டு வந்திருக்கிறார். பாவத்து மேலே ஒரு வெறுப்பு இருக்குது இல்லை, வெற்றி இருக்குது. அது 2வது வெறுப்பு இருக்குல்ல, அதுவே கர்த்தர் கொடுத்தது தானே. ஒரு காலத்தில் இந்த பாவத்தை விரும்பியில நம்ம செஞ்சோம், இன்னைக்கு செஞ்சுட்டா, ஒரு வேலை செஞ்சுட்டா கூட ஒரு குற்ற உணர்வு வருது இல்லை, அது தேவன் கொடுத்தது தானே. அப்புறம் எதுக்கு தேவனை சோதிக்கணும்? ஒவ்வொன்றுத்துக்கும் சோதனை. பிள்ளையோட எதிர்காலத்துக்கு சோதனை, அல்லது நாங்கள் சோதிச்சே பார்க்கலையே. நீங்கள் சோதிச்சு பார்க்காதவங்களா இருந்தால் தேவன் சொல்கிறதுக்கு விரோதமாக செய்ய மாட்டீங்க. நான் சொல்கிறது புரியுதா? இது ஒரு ப்ராசஸ். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வசனத்துக்கு அகைன்ஸ்டாக இருக்குது. ஒரு சேர்த்து வைக்கிறதுனே வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். சேர்த்து வைக்கிறீங்க. ஏன்பா சேர்த்து வைக்கிறீங்க? ஆண்டவர் சேர்த்து வைக்க வேணான்னு சொல்கிறார். நான் வசனத்துலேருந்தே சொல்கிறேன், சேர்த்து வைக்க வேணான்னு சொல்கிறாரு. நீ ஏன் சேர்த்து வைக்கிற? இல்லைங்க, நாளைக்கு இன்னைக்கு பிள்ளைகளுக்கு உதவும் இல்லை. இல்லைப்பா, உன்னையும் உன் சந்ததியும் பாதுகாக்கணும் சொல்லியிருக்காரு. நம்மளும் கொஞ்சம் ஏதாவது செய்யணும்ல. உன்னை செய்ய சொன்னாரா? பையனை சொல்லியிருப்பார் ஆண்டவர், உன் பையனை ஊழியத்துக்கு கொடு. இவர்களும் குழந்தையா இருக்கும்போது பிள்ளை என்ன பண்ணியிருப்பாங்க? ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த காலம் வரும்போது நேராக பிள்ளைய பைபிள் காலேஜ் தான் அனுப்பணும், இல்லைன்னா பாடம் சொல்லி கொடுக்குறது தான் அனுப்பணும். பிஇ படிக்க அனுப்புவாங்க. ஏன் பிஇ படிக்க அனுப்புறீங்க? அதுக்கு பல லட்சம் வேறு செலவு பண்ணுவாங்க. ஏன் அனுப்புறீங்க? இல்லை, கர்த்தர் ஊழியத்துக்கு தான் கூப்பிட்டுருக்கிறாரு. சரி, அப்புறம் இருந்தாலும் ஒரு டிகிரி இருக்கிறது நல்லது தானே. எதுக்கு அந்த டிகிரி? எதுக்கு? அவங்களோட நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு வேளை ஊழியத்தில் ஷைன் ஆகலன்னா வெளிநாட்டுக்கு போயிடலாம். ஒரு வேளை ஊழியத்தில் எதுவும் வரலன்னா எங்கே போயிடலாம்? வேலைக்கு போயிடலாம், சம்பாதிக்க போயிடலாம். ஆப்ஷன். இதுதான் நீங்கள் தேவனை சோதிப்பது. யோசிச்சு பாருங்க, பார்வோன் குமாரத்தின் மகனாக இருந்துக்கிட்டே
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்ய அவனால முடியாதா? முடியும் தானே? ஏன் அதை வெறுத்து? ஒன்று இது இல்லை அது. ஒன்று கர்த்தருக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும், விசுவாசிக்கணும், அவருக்கு இருக்கணும். இல்லையா உலகத்துக்குள்ளே போயிடணும், அங்கே செய்கிற காரியத்தை செய்ய தொடங்கிடணும். இங்கேயும் ஒரு கால் வச்சுப்பான், அங்கேயும் ஒரு கால் வச்சுப்பான். கேட்டால் அதுவும் இருந்துட்டு போட்டோம். 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறவர்கள். அதான் சோதித்து பார்க்கும்படி வரக்கூடிய ராஜகுமாரத்தி. இப்படி ஒரு குரூப் இருக்கு. ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் கர்த்தரை சோதிச்சு தான் பார்க்கும். இது தேவசித்தமா இல்லையா? நான் தோல் மேலே பெஞ்சா பனி பெஞ்சா தேவசித்தம், தோலை சுற்றி பெய்யாட்டி தேவசித்தம். மறுநாள் சுற்றி பெய்யக்கூடாது, தோல் மேலே மட்டும் பெய்யணும். ஏப்பா நேற்று தான் ஒன்று கேட்டியே, அதை நான் செஞ்சேனே, இல்லை எதுக்கு இன்னொரு தடவை இதை கேட்டுக்கிறேன். அவனாவது 2 தடவையில் நிறுத்திட்டான். நம்மளால டெய்லி கேட்டுக்கிட்டு இருப்பான், இது தேவசித்தமா, இப்படி பண்ணுமா, அப்படி பண்ணும். வாழ்நாளெல்லாம் கர்த்தரை சோதிச்சுக்கிட்டே இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்ன இதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தரை நீ எவ்வளோ தூரத்தில் இருந்தால் உனக்கு டவுட் இருக்கும்? தூரத்தில் இருந்தால் தானே நமக்கு டவுட் இருக்கும். ஒரு ஆள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறாரு, அது கணவரோ அல்லது அண்ணனோ தம்பியோ தூரத்தில் இருக்கிறாரு. நம்ம என்ன நினைக்கிறோம்? பார்க்குறதுக்கு அவரை மாதிரியே இருக்குது அப்படிம்போம். கொஞ்சம் கிட்ட வர 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 அவர் தான் போல, வாக்கிங் ஸ்டைல் எல்லாம் இன்னும் கிட்ட வந்தாச்சு, அவர் தான். இன்னும் கிட்ட வந்து நிற்கும் போது நம்மகிட்ட சொல்லுவோம், நீங்கள் தானான்னு எனக்கு ஒரு சந்தேகமே வந்துருச்சு அங்கே. இப்போ எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ உன் டிஸ்டன்ஸ் தான் உன் தேவனாகிய கர்த்தரை உனக்கு சோதிக்க வைக்கிறது. நீ யோசிச்சு பாருங்க. ரொம்ப தேவனோடு கூட இருந்த மோசே ஆகியிருக்கட்டும், ஆரம்பத்தில் மோசே ஒரே ஒரு தடவை சோதிச்சார் ஆண்டவர், அந்த எகிப்துக்கு போக சொல்லும் பொழுது. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன வரவே இல்லை, சந்தேகம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் இன்னும் க்ளோஸ் ஆக 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 தேவனும் அவரும் எப்படி ஆயிட்டாங்களாம்? முகமுகமாய். பாருங்க, ஒரு இடத்துல சொல்றாங்க, அந்த ஓய்வு நாளில் கம்பு பொறுக்க போனோன்னா ஒருத்தனை பிடிச்சி வச்சுட்டார் மோசே. தண்டனை கொடுக்கல, வச்சுட்டார். நான் தேவன்கிட்ட விசாரிச்சு சொல்றேன்னு சொன்னார். ஆண்டவர் சொல்லிட்டாரு, அந்த சோ தண்டனையை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டார். இப்போ கோராக கூட்டத்தார், நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், என்னமோ போற ஆண்டவர்கிட்ட கேட்குற வர, என்னமோ உங்ககிட்ட ஆண்டவர் என்னமோ டெய்லி பேசுறாரு. இப்படி சொன்ன உடனே கர்த்தர் இறங்கி வந்துடுறாரு. மோசே கிட்ட நீங்க இப்படி பேசினது என்ன சொல்றாரு? நான் யாரை செலக்ட் பண்ணேன்? மோசே எல்லா கொம்பையும் கொண்டு போய் நான் பார்த்துக்கிறாத. அதே மாதிரி தான் மிரியாம ஆரோனும் ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கிறாங்க. மோசேக்கு இந்த விஷயமே தெரியாது, அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இவர் வந்து கேட்கிறாரு, என் தாசனாகிய மோசையை குறித்து நீங்கள் பேசுவதற்கு பயம் இல்லாமல் போனது. இதுதான் சொல்றேன், தேவனோட நெருங்க 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 உனக்கு அந்த சந்தேகம் என்பது வரவே வராது. கர்த்தரை கிட்ட சோதிச்சு பார்க்கணுங்கிறதே வராது. என் தேவனாகிய கர்த்தர் செய்வார். நான் அவரை சோதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் கிடையாது? அவர் என்ன செய்வாருங்கிறது எனக்கு தெரியும். அவர் எனக்கு ஒரு நாளும் தீங்கு செய்ததே கிடையாது. ஏன்னா அவர் என்னுடைய தேவன். கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறே ஜனம் எதுன்னு பைபிள் சொல்லுது. அப்படி செய்யும் போது கர்த்தர் எப்படி நமக்கு தீங்கு செய்வார்? முதலாவது, ஒரு ராஜகுமாரத்தி ராஜாவை பார்க்க வந்தா, அவ எதுக்கு வந்தா? சோதிப்பதற்காக வந்தா. நாம சபைக்கு ஒரு நாள் கூட இனிமேட்டு கர்த்தரை உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில சோதிச்சு பார்க்க வராதீங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட சந்தோஷமா வாங்க. நம்ம ஆண்டவர் செய்வாருங்கிற நம்பிக்கையோட வாங்க, விசுவாசத்தோட வாங்க. கர்த்தர் ஒரு நாளும், நான் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது எப்பவுமே என்ன தெரியுமா? தேவன் நமக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறார்? அவர் ரத்தத்தால சமாதிக்கப்பட்ட பிள்ளைகள் நாம கொஞ்சம் பேர் தான் இருக்கும் அந்த பூமியில. 800 கோடி பேர்ல நாம கொஞ்சம் பேர். அந்த தீயோருக்கே மழையை பெய்ய வைக்கிறதான ஆண்டவர். நாம் அவருடைய ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான்கள்னு பைபிள் சொல்லுது. நமக்கு செய்யாம கர்த்தர் வேற யாருக்கு செய்ய போறார்? எதுக்கு நமக்கு அந்த ஒரு அவிசுவாசமான சிந்தனை அல்லது வார்த்தை? சிலர்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு சில அம்மாலாம் இருக்கு, அவங்க வந்து ஃபோன் பண்ணி பேசுவாங்க. பேசும் போதெல்லாம் நெகட்டிவ் கன்ஃபெஷன் தான். இல்லை, ஆண்டவர் செய்ய மாட்டார், என்ன கண்டாலே ஆண்டவருக்கு இல்லை, ஆண்டவர் என்னை மட்டும் ஏன் தான் இப்படி சோதிக்கிறாரோ? என்ன கொடுத்துருக்கிறாரு? நல்ல வேலை கொடுத்துருக்கிறாரு, மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்துருக்கிறாரு, நல்லா வாழ வச்சிருக்கிறாரு. அவன் வாழ்றதுக்கே வழி இல்லாமல் ரோட்டில் டென்ட் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறான். அடுத்த வேலை என்ன நடக்கும் தெரியாது. நைட்டு வந்து போலீஸ்காரங்க அடிச்சு ஏன்டா இங்கே படுத்துருக்கா தூக்கிட்டு ஓடணும். பயங்கரமாக மழை பெஞ்சா திருப்பி அடுத்த இடத்துக்கு தேடி ஓடணும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஒரு நாளும் நம்ம ஆண்டவரை பற்றின நெகட்டிவான விஷயம் உங்களுக்கு தேவையே கிடையாது. கர்த்தர் நன்மை செய்கிறவர் மட்டுமே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் ஞானத்தினாலும் நிரப்பினார். அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராகவும் சுற்றி திரிந்தார். என்ன செய்கிறவராக? நன்மை செய்கிறவராக.
ஒரு தன்னை கல்லெறிந்து போகிற கூட்டத்துக்கு நடுவிலேயே நன்மை செய்கிறவராக நம்ம ராஜா வந்திருப்பாரானால் அவரை ஆராதிக்கிற கூட்டத்துக்கு நடுவில் அவர் எப்படி தீமை செய்கிறவராக வருவார்? அவர் எப்படி நமக்கு கொடுமை செய்வார்? அவர் ஒரு நாளும் செய்யவே மாட்டார். நம்ம தான் எங்கேயாவது போய் தலையை கொடுத்துட்டு மாட்டிப்போம். அந்த தலையை, அவர் மாட்டின தலையை பொறுமையாக எடுக்குவார். நம்ம எடுக்கும் போது வலிக்குது இல்லை, அதைத்தான் ஆண்டவர் ஏன் தான் என்னை இப்படி நடத்துகிறாரோ, நீ தானே போய் தலையை கொடுத்துட்ட, வேணான்னு சொல்கிற இடத்துல போய் மாட்டிக்கிறது, போகாதன்னு சொல்கிற இடத்துல போயிடுறது, பார்க்காதன்னு சொல்கிற இடத்துல பார்க்கறது, நிற்காதன்னு சொல்கிற இடத்துல போய் நிற்கிறது. அப்புறமா வந்து பாஸ்டர்கிட்ட, ஏன் தெரியல பாஸ்டர், ஆண்டவர் ஏன் தான் இப்படி அனுமதி கொடுக்குறாரோ? ஆண்டவர்லாம் ஒன்றும் அனுமதி கொடுக்கல. அவர் உங்களுக்கு எல்லாம் நன்மைக்கு எதுவாக தான் செய்கிறார், உணர்த்துறார், எச்சரிப்பு கொடுக்கிறார். அதை தாண்டி போய் நீங்கள் மாட்டிக்கொள்ளும் போது அப்போ கூட கர்த்தர் உங்களை மீட்டெடுக்கத்தான் விரும்புகிறாரே ஒழிய, ஒரு நாளும் நீங்கள் கூட சில நேரத்தில் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்காம போகும்போது போ அடிபட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஆண்டவர் அப்படி சொல்லவே மாட்டேன். கல்லறிய போகிற நேரத்தில் கூட காப்பாற்ற வேண்டும் என்று தான் கர்த்தர் நினைப்பார். அல்லேலூயா. அதனால நம் தேவனாகிய கர்த்தரை பற்றின சோதனை நமக்கு வரவே கூடாது. அவர் டவுட்டே படாதீங்க. அப்படி ஒரு டவுட் நம்ம ஆண்டவர் மேலே வர வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் வெறும் நன்மை செய்கிறவர் தான். அல்லேலூயா. ரெண்டாவது, இன்னொரு ராஜகுமாரத்தி ராஜாவை பார்க்க வராங்க பாருங்க. வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15-16 வாசி. அப்படியே பத்சேபாள் பள்ளி அறைக்குள் ராஜாவிடத்தில் போனாள். ராஜா மிகவும் வயது சென்றவனாயிருந்தான். சூனேம் ஊராளாகிய அபிஷாக் ராஜாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். பத்சேபாள் குனிந்து ராஜாவை வணங்கினாள். அப்பொழுது ராஜா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். இது ரெண்டாவது. பத்சேபாள் ராஜகுமாரத்தி, ராஜாவுடைய மனைவி. இப்போ இவங்க ராஜாவை பார்க்க போறாங்க. இவங்க ராஜா கிட்ட சந்தேகமா போல ராஜாவுக்கு கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்தை கேட்க போகிறாங்க. ப்ரீ பிளான்டாக போகிறாங்க. ஆனால் இவங்க எதுக்காக போகிறாங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். இப்போ அந்த ராஜகுமாரத்தை பார்க்க வந்தவ சோதிப்பதற்காக வந்தா. அவள் சோதித்து பார்த்தா, அவள் சோதனையில் அவள் வந்து சாலமோனை பற்றி சொன்னதெல்லாம் உண்மை, கீர்த்தி உண்மை, எல்லாமே உண்மை என்பதை தெரிந்து கொண்டாள். 6ஆம் வசனத்தில் அவள் என்ன பண்ணிடுறா? கன்ஃபஸே பண்ணிடுறா. 1 ராஜாக்களில் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவள் என்ன பண்ணிடுறா? அந்த ஒரு கன்ஃபஸ் பண்ணிடுறா. ஆமாம் ராஜா, உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான், எல்லாமே கொஞ்சம் தான், அது இன்னும் அதிகமாக இருக்குது இங்கே அப்படின்னு சொல்லி முடிச்சிடறா. அதில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ரொம்ப விஷயம் என்னென்னா, அவ்வளோ சோதிக்க வந்த அவள் கடைசியாக வசனம் சொல்லும். அவள் நிறைய காணிக்க கொண்டு வந்து கொடுப்பா. கடைசியாக வசனம் சொல்லும், அவள் என்ன கேட்டாலோ அவைகளை சாலமோன் கொடுத்து அனுப்பினான். அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், நீ தான் என்னை சோதிக்கும்படி வந்த, உனக்கு தான் என் மேலே டவுட்டு, ஆனால் நீ பண்ண ஜபத்துக்கு அத்தனைக்கும் நான் பதில் கொடுத்துருக்கிறேன்னு அர்த்தம். ஒன்றுத்திலையும் நான் உனக்கு என்ன செய்யலை, குறை வைக்கலை. என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு தருவேன். நீ என்ன கேட்டியோ அது உனக்கு கிடைச்சாச்சு. உனக்கு இனிமேட்டு சந்தேகம் வர வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் அவருடைய அர்த்தம். அடுத்து பத்சேபாள் வராங்க. பத்சேபாள் வரும்பொழுது, இப்போ பத்சேபாளுக்கு ராஜா மேலே சந்தேகம்லாம் இல்லை. ஆனால் பத்சேபாள் ராஜாவை பார்க்க வர்றதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ராஜா வயது சென்றவனாக இருந்தான். அந்த 1வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அனல் இல்லாதவனாக இருந்தான். அனல் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எத்தனை போர்வையை மூடினாலும் அனல் உண்டாக்கப்படவில்லை. அப்பெல்லாம் பார்க்க வராத பத்சேபாள் எப்போ பார்க்க வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், சாலமோனை ராஜாவாக்க வேண்டும் என்பதற்காக பார்க்க வருகிறார். தன்னுடைய பையன் அவங்க என்ன செய்யணும்? ராஜாவாக்கணும். இது ஒரு வகையான சுயநலம், ஆனால் அது தேவசித்தம். புரியுதா உங்களுக்கு? அது ஒரு வகையான சுயநலம், ஆனால் தேவசித்தம். ஏன்னா தேவன் அடுத்து யாரை தான் ராஜாவாக்க வச்சிருக்கிறாரு? சாலமோனை தான் ராஜாவாக்க வச்சிருக்கிறாரு. அப்சலோமையும் வைக்கல, அத்தனையாவையும் வைக்கல. அவர் யாரை தான் வச்சிருக்கிறாரு? சாலமோனை தான் வச்சிருக்கிறாரு. இப்போ இந்த அம்மாவுக்கு வந்து தன்னுடைய பையன் ராஜாவாகணும் அப்படின்னு. இது 2வது ஒரு குரூப் இருக்குது. ராஜாவை எதுக்கு பார்க்க வராங்க தெரியுமா? அவர்கள் ஒரு ஜப குறிப்போடு தான் வருவார்கள். அந்த ஜப குறிப்பு அவர்களுக்குரியதாக இருக்கும். அவங்களுடைய தேவைகள், அவங்க குடும்ப பிரச்சனை, அவங்களுடைய தேவைகளை கர்த்தரிடத்தில் பெறும்படி வருவார்கள். இது இப்படி ஒரு ராஜகுமாரத்தி இருக்குது, இப்படி ஒரு சபை இருக்குது, இப்படி ஒரு குரூப் தேவனை நோக்கி பார்க்க வருகிறவர்கள் இருக்கிறார்கள். அதில் சில காரியம் தேவசித்தமாகவும் இருக்கும். அவங்க கேட்கறதுல சில காரியம் தேவசித்தமாகவும் இருக்கும். அது தேவனுடைய திட்டத்திலையும் அது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவங்க வர்றது எதுக்காக தெரியுமா? அவங்களுடைய ஜப குறிப்புக்காக. பல நேரங்களிலே நாம் அப்படித்தான் வருகிறோம். நமக்கும் நிறைய என்ன இருக்குது? தேவைகள் இருக்குது. இப்போ ஒரு வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நிறைய பேர் இந்த செய்தியெல்லாம் கேட்கும்போது என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இவருக்கு என்னங்க கவலை, இவருக்கு ஒரு கவலையும் இல்லை போல், இவர் பாட்டு ஜாலியாக பேசிட்டு போயிடுறாரு, அந்த மாதிரிலாம் வாழ்கிறது கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க. நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். எனக்கும் குடும்பம் இருக்குது, எனக்கும் மனைவி இருக்குது, பிள்ளைங்க இருக்குது. உங்களை மாதிரியே தான் எல்லாம் எனக்கும் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும்
எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்னன்னா, என் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய காரியத்துக்கு நான் ஜெபித்திருக்கிறேனே ஒழிய உலக பிரகாரமான அவங்க காரியத்துக்கு நான் ஜெபித்ததே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் பரலோகம் அதை பார்த்துக்கொள்ளும். என் பிள்ளைகளுடைய ஜப வாழ்க்கைக்கு, என் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, ஏன்னா அவர்களும் வளர்ந்து வரும்போது டீனேஜ் எல்லாம் கிராஸ் பண்ணும்போது நமக்கும் ஒரு தகப்பனாக, ஐயோ அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணுமே, அது நான் உலகத்துக்குள்ளே போகிறாங்க, காலேஜுக்குள்ளே போகிறாங்க, தொற்றக்கூடாது, உலகம் தொடக்கூடாது அப்படின்னு நமக்கும் என்ன இருக்குது, ஒரு தகப்பனாக பயம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம். அந்த ஜப குறிப்புக்காக தேவனிடத்துக்கு வருகிறோம். நம்மளும் அந்த சமூகத்துக்கு போகிறோம், நம்மளும் ஜெபம் பண்ணுறோம். அதே நேரத்தில் குடும்பத்துக்கும் நம்ம ஜெபம் பண்ணுறோம், பண்ணணும். ஏன்னா கர்த்தர் அதை நம்ம நம்பி கொடுத்துருக்கிறார். சிலர் வந்து எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவாங்க, குடும்பத்துக்கு ஜெபம் பண்ண மாட்டாங்க. கர்த்தர் குடும்பத்தை பார்த்துப்பார். ஆனால் ஜபிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா எல்லாருக்கும் சாட்சியாக நின்றுட்டு நம்ம பிள்ளைகள் சாட்சியாக இல்லைன்னா அதுவும் ஒரு வகையில் வருத்தம் தான். அப்போ அந்த ஜப குறிப்புக்கு ராஜா கிட்ட நான் என்ன செய்கிறேன், போகிறேன், ஜெபம் பண்ணுறேன், அதெல்லாம் நடக்குது. அது நம்முடைய பர்சனல் ப்ரேயர். இது நம்ம செய்யணும், செய்ய வேண்டியது அவசியம். இதில் தேவ திட்டமும் இருக்கும். இந்த ஜப குறிப்போட ராஜா கிட்ட வரகிற நாம் செய்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இந்த சமயத்தில் நினைப்போம், அப்படி இருக்கிறவங்க உங்கள் குடும்பத்தில் எப்படிலாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு செய்தி கொடுத்தாரு. அந்த செய்தியை நான் உணர்ந்த போது உண்மையிலே எனக்கு பயம் வந்துருச்சு. ஆதியாகமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்துலேருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏனோக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிதானே இருக்கு. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசுலாவை பெற்றான். 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, ஏனோக்கு ஃபேமிலி இருக்கு, ஃபேமிலியில் லைஃப் ஓட்டி இருக்கிறான், குமாரரையும் குமாரத்திகளையும். எப்படி? தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்து, கர்த்தரோடு இருக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். அதே வேளையில் கர்த்தரோட சஞ்சரிச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஆனால் என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, அவன் பையன் பேர் தான் மெத்துசுலா. மெத்துசுலா தான் அதிக வருஷம் உயிர் வாழ்ந்தவன், 969 வருஷம். அதாவது ஏனோக்கு 365 வயசில் காணாம போயிட்டாரு. அதுக்கப்புறம் 600 வருஷம் மெத்துசுலா உயிரோடு கூட இருந்திருக்கிறான். ஆனால் கர்த்தர் மெத்துசுலா கிட்ட பேசலை. கர்த்தர் யார்கிட்ட பேசுறாரு? நோவா கிட்ட தான் பேசுறாரு. மெத்துசுலா காலத்துல தான் நோவா பேழையை கட்டுறான். ஆனா 8 பேர் தான் பேழையை கட்டினாங்க, மெத்துசுலா வந்து கட்டல. மெத்துசுலா வந்து எந்த வேலையும் செய்யல. நோவா பிரசங்கித்தான், மெத்துசுலா பிரசங்கிக்கல. ஏன்? அப்பேற்பட்ட ஊழியக்காரனுடைய பையன் கர்த்தருக்குள்ள வரல பாருங்க. அவன் பிரசங்கிக்கிறான். என்னன்னா, ஏனோக்கு 7ஆம் தலைமுறை கர்த்தர் பேசுறாரு, மெத்துசுலா 8ஆம் தலைமுறை பேசல, லாமேக்கு 9ஆம் தலைமுறை கர்த்தர் பேசுறாரு, நோவா 10ஆம் தலைமுறை கர்த்தர் பேசுறாரு. எல்லாருக்கிட்டையும் பேசுறாரு. யாருக்கிட்ட பேசல? மெத்துசுலா கிட்ட மட்டும் பேசல. எல்லாரும் மினிஸ்ட்ரி பண்றாங்க. யார் பண்றா? ஏனோக்கு பண்றாரு. அடுத்து லாமேக்கு சொல்றாரு, இந்த பூமியில எனக்கு இளைப்பாறுதலை தருவான் என்று அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். ஆனா நோவா 100 பிரசங்கிக்கிறாரு, பேழை கட்டுறாரு, எல்லாம் பண்றாரு. நோவா பசங்க பேழை கட்டுறாங்க, நோவா பசங்க உள்ள வராங்க. ஆனா மெத்துசுலா மட்டும் வரவே இல்லை. இது ஒரு பாடம். நிறைய ஊழியக்காரனுடைய பிள்ளைகளுடைய நிலைமை அதான். பல நேரங்களிலே நாம் ராஜா கிட்ட வரும்போது ஒரு சுயநலமான ஒரு ஜப குறிப்பு நமக்கு இருக்கிறது. அந்த ஜப குறிப்பு என்ன தெரியுமா? முதலில் நம் குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும், நாம ஜெபம் பண்ணணும். அது சுயநலமான ஜெபமா இருந்தாலும் பரவாயில்லை. பத்சேபாள் வரும்போது கேட்டா சாலமோன் ராஜாவாகணும், அதுல இருக்கிற தேவ திட்டம் 2வது, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா அவன் நோக்கம் என்ன? நீர் எனக்கு சொல்லவில்லையா, என் பிள்ளை ராஜாவா இருப்பான்னு சொல்லலையா? இப்ப வேற யாரோ ராஜாவாக பார்க்கறாங்களே. உண்மை ஆண்டவரே, நீர் என் குடும்பத்துக்கு வாக்கு பண்ணவில்லையா, என் குடும்பத்துக்கு ஒரு வார்த்தை கொடுக்கவில்லையா? முதல்ல என் குடும்பம் ஆண்டவருக்குள்ள நிற்க வேண்டாமா? இன்னைக்கு நிறைய பேர் ஊழியம் 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 ஓடுறாங்க. நான் விசுவாசிகளையே சொல்றேன், ஊழியக்காரங்க 2வது, விசுவாசிகளை சொல்றேன். நிறைய விசுவாசி வீட்டில் இது நடக்குது, ஊழியக்காரங்க கூட்டம் நடக்குது, வீட்டில் வைக்கிறாங்க, காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங், ஹவுஸ் மீட்டிங் எல்லாம் வைக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய பிள்ளைகளை பாருங்க, அவங்க ஆவிக்குரியவங்களா இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைகள் இருக்கிறாங்களா? இன்னைக்கு பாருங்க, கொஞ்சம் வாலிப வயசு வரும்போதே பிள்ளைகள் பேசுற பேச்சு எப்படி இருக்குது? பிள்ளைகள் ஜெபம் பண்ணுதா, பைபிள் வாசிக்குதா, ஏதாவது சர்ச்சுக்கு வருதா? பிள்ளைகள் சர்ச்சுக்கு வர மாட்டேங்குது. பல நாடுகளில் பார்க்குறோம், பெற்றோர் வராங்க, பிள்ளைகள் வர மாட்டேங்குது. என்ன சொல்லுது? நோ மம்மி யூ கோ, நான் வரல. ஏனோக்கு தேவனோட சஞ்சரிச்சான், பையன் பேழைக்குள்ள வரல. இன்னைக்கு அப்படித்தான் குடும்பம். இதுல என்ன ஒரு பெருமை இருக்குது? இதுல நீங்க வந்து இப்பதான் நீங்க அழுவணும். உண்மையிலே வந்து இதற்கு தான் நீங்கள் கண்ணீர் வடிக்கணும். பிள்ளைகளுக்காக நீங்க தான் ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்காரு, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள்னு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நாம அந்த ஜப குறிப்போட வரோமா? நிறைய பெற்றோர் இப்போ பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றது இல்லை. அது எப்போ ஜெபம் பண்றாங்க தெரியுமா? ரட்சிக்கப்படாம தேவனை விட்டு கொஞ்சம் தூரம் போன பிறகு, கொஞ்சம் ஆண்டவரோட தூரம் போன பிறகு, அப்புறம் வந்து பாஸ்டர்கிட்ட என்ன செய்யறது? அழுவுறது, அப்புறம் ஜெபம் பண்றது, அப்புறம் கேட்கறது என்ன செய்யலாம். பிள்ளைகள் குழந்தையா இருக்கிறாங்கல்ல, கையில குழந்தையா, அப்பத்திலிருந்து சர்ச்சைக்கு தூக்கிட்டு வந்துடணும். அவன் பிறந்ததுல இருந்து கர்த்தருடைய சத்தம் அவன் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு தெரியாது, ஒரு லேண்டுக்குள்ள ஒரு விதைய போடுறோம்,
அது எப்படி முளைக்குதுன்னு என்னைக்காவது தோண்டி பார்த்துருக்கிறீங்களா? என்னைக்கோ ஒரு நாள் அதுலேருந்து என்ன செய்யுது? அப்படியே வெளியே உங்களுக்கு சந்தோஷமா இருக்குதுல்ல, நம்ம போட்ட விதை முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அது முளைக்க வர வர நம்ம கொஞ்சம் பாதுகாப்பதுக்கு என்ன பண்ணுறோம்? கொடுக்குறோம். ஆடு மேய்ஞ்சிராம, மாடு மேய்ஞ்சிராம அதுக்கு தண்ணி ஊற்றி ஒரு பீரியட்ல அது வளர்ந்துருச்சுன்னா, அது மரமா மாறிடுச்சு, தென்னை மரமா மாறிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் அதை நம்ம வேலி போட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் அது வாண்டு வளரும். அதுக்கப்புறம் திருப்பி எப்போ பாதுகாப்பு கொடுக்கணும் தெரியுமா? அது கனி கொடுக்கும் போது பாதுகாப்பு கொடுக்கணும். யாரு? திருடர்கள் கொள்ளையிடாம இருக்க. 2 நேரத்தில் தான் அதுக்கு பாதுகாப்பு தேவை. ஒன்று வளர்ந்து அப்படி மேலே வரும்போது, இன்னொன்று கனி கொடுக்கும் போது. இன்னைக்கு நம்ம வளர்ந்து வர காலத்தில் அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு கொடுக்கறது இல்லை. பெற்றோர் பாருங்க, பிள்ளை பிறந்துருச்சுன்னா 6 மாசம் சர்ச்சுக்கே வரதில்லை, வரதே இல்லை. அவங்க சொல்ற வார்த்தை என்ன? இவனை வச்சுக்கிட்டு எங்க பாஸ்டர் வர முடியுது? இவனை வச்சு. ஆனா அவங்க தான் பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி ரெகுலரா சர்ச்சுக்கு வந்து, ஆண்டவர் ஒரு பிள்ளை கொடுக்க முடியும், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். அதில் வேற சொல்லுவாங்க, வந்தா பிள்ளையை நாங்கள் ஒப்பு கொடுத்துட்றோம் பாஸ்டர், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம் பாஸ்டர், இப்படி சொல்றாங்க. யோசித்து பாருங்க, பிள்ளை பால் மறந்த போது, பால் மறக்க பண்ணி அந்த அம்மா என்ன பண்ணாங்களா? சாமுவேலை பால் மறக்க பண்ணி கொண்டு விட்டாங்க. அந்த அம்மா இங்க கொண்டு விட்டாச்சு, ஆலயத்தில் கொண்டு விட்டாங்க. இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறது. நீ என்ன ஜெபத்துக்காக தேவனிடத்தில் வருகிறாய்? உன் அடுத்த தலைமுறைக்காக. அதை வந்து கேட்கணும். இங்க ராஜா கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு வாக்கு பண்ணீங்களே, ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை கையில் பிடிச்சிக்கணும். சில நேரங்களை கர்த்தர் வாக்கு பண்ணுவார். உன்மேல் இருக்கும் என் ஆவியும், உன் வாயில் இருக்கும் என் வார்த்தையும் உன்மேலும், உன் சந்ததியின் மேலும், உன் சந்ததியின் மேலும் இருக்கும். சொல்லிட்டாரா? பிடிச்சுக்கணும், அவ்வளவுதான். நான் உனக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை உன் பிள்ளைகளுக்கும் கை கொள்வேன் சொல்லிட்டாரா? பிடிச்சுக்கணும் வாக்கு தத்தத்தை, அவ்வளவுதான். ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோவுக்கு உலக பிரகாரம் ஆசீர்வாதங்கள் வரல. ஆனா எது வந்துச்சு? ஆவிக்குரிய ஆசீர்வாதம், வாக்கு தத்தம் அப்படியே வந்துருச்சு மேல. அந்த வாக்கு தத்தத்தை பிடிச்சிட்டு ஜெபம் பண்ற ஒவ்வொரு பெற்றோராய் தான் நீங்கள் நானும் மாற வேண்டும். ராஜா கிட்ட வந்து நிற்கும் போது எதற்கு நிற்கணும்? என் அடுத்த தலைமுறை ராஜாவாக வேண்டும், என் அடுத்த தலைமுறை தேவனுக்குள்ள நிற்க வேண்டும், என் அடுத்த தலைமுறை கர்த்தருக்குள்ள இருக்க வேண்டும். குழந்தையா இருக்கும்போது பிள்ளைய கூட்டு வரணும் சர்ச்சுக்கு. அவன் காதுல கேட்கறதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையாவே இருக்கணும். அப்பதான் அவன் சாமுவேலா மாறுவான். சாமுவேல்னு பேரை வச்சுட்டா சாமுவேல் ஆக மாட்டான். நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ண, வேற வழியே கிடையாது. ராஜாவின் சமூகத்தில் உட்கார்ந்து நீங்க ஜெபம் பண்ணாதான் முடியும். உங்க சபையில வசனம் இருக்குதா? சந்தோஷமா போங்க, சபையை விடாம போங்க, பையனை தூக்கிட்டு போங்க, வசனத்தை கேட்க வைங்க. அவன் காதுகளில் வசனம் என்ன செய்யணும்? தொணிச்சுக்கிட்டே இருக்கணும். சண்டே கிளாஸுக்கு கொண்டு வந்து விடணும், சண்டே கிளாஸ்ல டெஸ்ட்டுக்கு விடணும், எக்ஸாமுக்கு விடணும். அதுவே நீட் டெஸ்ட்டுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, அவ்வளவு செலவு பண்ணி கிடைக்க மாட்டேங்குது. ஆனா நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு வசனமும் ஒரு நாள் உங்கள் பிள்ளையின் வாழ்க்கையில கண்டிப்பாய் பலன் கொடுக்கும். சின்ன வயசுல இருந்து நீ இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், அவன் மைண்ட்ல ஏத்துறாங்க. ஏத்தி அவன் என்ன வேணாலும் ஆகட்டும், கர்த்தர்கிட்ட ஒப்படைங்க. கர்த்தருக்கு தெரியும் அவனை என்ன வாக்கணும் என்று சொல்லி. இன்னைக்கு கடைசி காலத்துல தன்னுடைய அடுத்த சந்ததிக்காக மன்றாடக்கூடியதான ஒரு ராஜகுமாரத்தியை கர்த்தர் தேடுகிறார். இது பெண்களுக்கு மட்டும் வேலை இல்லை, தகப்பனுக்கும் இதே வேலை உண்டு. இருக்கிறதுலயே அதிக பொறுப்பு கணவனுக்குரியது தான். நீங்க தான் உங்க பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணணும். இதுல கணவன் மனைவின்னு கிடையாது, 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணணும். 2 பேருக்கும் பொறுப்பு இருக்கு. நீங்க 2 பேரும் யாருக்காக சம்பாதிக்கிறீங்க? இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, யோசிச்சு பாருங்க. நீங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா மட்டும்தான் உங்க பிள்ளை மாறும். உங்க பிள்ளைகளுடைய மிக முக்கியமான பாதுகாப்பு தகப்பன் தாய் கையில தான் இருக்கு. வெறும் பணம் சம்பாரிச்சு சாப்பாடு போட்டு படிப்பு கொடுத்துட்டா பையன் நல்லா வருவான்னு நினைச்சா, அத மாதிரி ஒரு முட்டாளான தகப்பனும் தாயும் உலகத்திலேயே யாரும் இல்லை. உன் பிள்ளையை பாதுகாக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான். படிப்பு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட், மெயின் டாக்குமெண்ட் கிரைஸ்ட். உங்க பிள்ளை நல்லா இருக்கிறது இல்லாதது படிப்பின் கையில் இல்லை, கர்த்தர் கரத்தில் இருக்குது. அதுக்கு படிப்பு யூஸ் ஆகும். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் உங்க பிள்ளையை ஒப்படைக்க வேண்டியது கர்த்தருடைய கரத்தில். சர்ச்சுக்கு வரும்போது பிள்ளைய கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். இந்த டியூஷனுக்கு அனுப்பிட்டேன், ஸ்பெஷல் கிளாஸ்க்கு அனுப்பிட்டேன், எக்காரணமும் சொல்லக்கூடாது. சண்டேல ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாங்களா சொல்லணும், இன்னைக்கு வர முடியாது, நாங்கள் வேணா சாயங்காலம் அனுப்புறோம், காலையில் அனுப்ப முடியும். நோ வி ஹேவ் ஸ்பெஷல் கிளாஸ், நோ வி ஹேவ் சர்ச் சொல்லணும். அவன் சொல்லுவான், என்ன வேணா சொல்லுவான். இல்லைன்னா அவங்க பிள்ளைய நிறுத்திங்க சொல்லிடுறான். நான் சொல்றேன், நீங்க அப்படி வைராக்கியமா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல இடத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார். உங்க பிள்ளைக்கு தேவையான ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷத்தை கர்த்தர் தந்து ஆசீர்வதிப்பார். நீங்க என்ன நடக்குது? பிள்ளைகளுக்காக போய் ராஜா கிட்ட ஜெபம் பண்ற ராஜகுமாரத்தியே இல்லை. இன்னைக்கு போயிட்டு அவங்களுக்கு ஜெபம் பண்ற கிறிஸ்தவம் ஒன்று இருக்குது. பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுங்க, ரட்சிக்கப்பட்டு வரணும்னு சின்ன வயசுல ஜெபம் பண்ணுங்க. அதைத்தான் சொல்றேன். அவன் பின்மாற்றம், அவன் அடைஞ்சு பின்னாடி ஆண்டவரை விட்டு போன பிறகு போய் அழுது அது தலையை விட்டு வாழை பிடிக்கிறது. நீங்க ஃபர்ஸ்டே போயிடணும், குழந்தையா இருக்கும்போது தூக்கிட்டு சர்ச்சுக்கு போயிடணும். நான் தான் எப்பவும் விரும்புறேன், சின்ன வயசுலேருந்து காதில் கர்த்தருடைய சத்தம் என்ன செய்யணும். எனக்கு ஒரு பழக்கத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். என் பிள்ளைங்க
எல்கேஜி முடிச்சுட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கூட்டு போகும்போதெல்லாம் பைக்கில் முன்னாடி உட்கார வச்சு தான் கூட்டு போவேன். அந்த ஸ்கூலுக்கு போகும்போது 2-3 வசனம் சொல்லி கொடுத்துருவேன். ஏதாவது ஒரு வசனத்தை சொல்லி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்க சொல்லுவேன். நாம் ஒன்றும் பெருசாக அவனை நீதிமானாக்கிறது நம்மலாம் இல்லை. என் நம்பிக்கை என்னன்னா, இந்த வசனம் ஒரு நாள் கண்டிப்பாக என் பிள்ளைக்கு விதையாய் மாறும், அது ஒரு மரமாய் வளரும். இன்னைக்கு அந்த வசனம் வளர்ந்துருக்கிறது, நான் அதை சாட்சியாக சொல்ல முடியும். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிள்ளைக்கு அப்படி போகும்போதெல்லாம் பிள்ளையை திட்டிகிட்டே போகக்கூடாது. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது ஒரு பாட்டு, ஒரு சண்டே கிளாஸ் பாட்டு, ஒரு வசனம், அது ஒரு டைம் நீங்கள் சொல்லிகிட்டே போங்க. நான் சொல்கிறேன், உங்கள் பையனும் பீஸ்ஃபுல்லாக போவான், சர்ச்சுக்கு சந்தோஷமாக போவான். உங்கள் பிள்ளையை உலகம் தொடாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. 2வது, ஒரு ராஜகுமாரத்தி தன்னுடைய சந்ததிக்காக அவள் ஜெபம் பண்ண போனாள். தன்னுடைய சந்ததி அடுத்து நல்ல நிலைமைக்கு வரணும். இதுதான் ராஜகுமாரத்தியில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான, சபைகிட்ட இருக்க வேண்டிய மிக முக்கியமான சுபாவம். ஆனால் இதையும் தாண்டி இன்னொன்று இருக்கு, மிக முக்கியமாக. வாசிங்க, எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்துக் கொண்டு ராஜா அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் ராஜாசனத்திலே வீற்றிருந்தான். ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். இது அதே வசனத்தை இங்க இருக்கு பாருங்க, வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இது 2வது தடவை எஸ்தர் போறதாங்க, வாசிங்க 8:4. அப்பொழுது ராஜா பொற்செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினான். எஸ்தர் எழுந்திருந்து ராஜ சமூகத்தில் நின்று 6வது வசனம், என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும், என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் என்றாள். இது இருக்கிறதுலே மேன்மையான ராஜகுமாரத்தி ராஜாவை பார்க்க போன விண்ணப்பம். முதல்ல இருக்கிறவ ராஜாவை பார்க்க போகும்போது சோதிப்பதற்காக போனாள். 2வது போனவள் தன்னுடைய சந்ததிக்காக, தன் பிள்ளைக்காக, தன் பிள்ளையுடைய எதிர்காலத்துக்காக போனாள். இது அதையும் தாண்டினது. 3வது, இது மிக முக்கியமானது. எதுக்காக போனா தெரியுமா? என் ஜனத்துக்கு வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும், என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும். இது ஆத்துமாக்களுக்காக மன்றாடக்கூடியதான ஒரு ஜெபம். நம்ம ஆண்டவர்கிட்ட கடைசியாக மிக முக்கியமாக நாம் அத்தனை பேரும் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டியதான ஜெப விண்ணப்பங்களில் ஒன்று ஆத்துமாக்களுக்காக ஜெபித்தல். நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணோம், ஃபர்ஸ்ட் அதான் நல்லது. நம்ம பிள்ளைகள் ஆண்டவர்கிட்ட வரணும். நான் அதுதான் முதல். நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு வேலையை உண்டு பண்ணினான்னு இருக்கு. குடும்பத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், நீங்கள் அதை ஆண்டவருக்கு கொண்டு வந்துடணும், நல்லது. அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமானதுன்னு தெரியுமா? ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுறது. இது இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். அதுவும் எப்படி ஜெபம் பண்ணாங்க தெரியுமா? இவங்க 2 பேரும் வரும்போது அவ சோதிச்சு பார்க்க வரவ எப்படி வந்தான்னா நல்லா ஜாலியாக வந்தா. இவ தன்னுடைய சந்ததிக்காக வர்றவ வந்து ஒரு விண்ணப்பத்தோடு கூட வந்தா. ஆனால் இவ எப்படி வந்து நின்னா தெரியுமா? வசனம் சொல்லுது, 4ஆம் அதிகாரம் 16வது வசன வாசி. நீர் போய் சுசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நான் என் தாதிமாரம் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். ஒன்று, அவள் 3 நாள் உபவாசம் இருந்து. இதே எஸ்தர் தான் ஃபர்ஸ்ட் டைம் ராஜாவை பார்க்க போகும்போது அலங்காரம் பண்ணி, இப்போ அவள் ராஜவஸ்திரம் தரிச்சிருக்கிறான், ஆனால் அலங்காரம் பண்ணி பார்க்க போகும்போது ராஜாவுக்கு என்ன செய்யணும்? பிடிக்கிற மாதிரி போகணும். 3 நாள் சாப்பிடாம இருந்தா முகம் எப்படி இருக்கும்? வாடி போயிருக்கும். ராஜாவுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ தெரியாது. ராஜாவை பார்க்க போகிறோம், ஆனால் உபவாசம் இருந்துட்டு போனால் ராஜா எப்படி ஒத்துப்பான்? இப்போது நெகேமியாவோட முகம் கொஞ்சம் வாடி போயிருந்தது, ராஜாக்கு சோகமாயிருச்சு. ஏன் உன் முகம் வாட்டமாக இருக்குது, உன் முகநாடி வேறுபட்டுருக்கிறது, என்னாச்சு என்கிட்ட சொல்லுங்கிறான். அப்படி துக்கமாக இருக்கிறவனுடைய முகம், இவ துக்கமாகவும் இருக்கிறா உபவாசமும் இருக்கிறா. ஆனால் அவள் போகிறா. இதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்மளை சுற்றி எவ்வளோ சம்பவங்கள், நம்ம தேவ பிள்ளைகள் உலகம் முழுக்க அழிக்கப்படுறாங்க. நமக்கு அது வெறும் நியூஸாகவே போயிட்டு இருக்குது, பார்த்தீங்களா? அப்போ இந்த ஜனங்களுக்காக மன்றாடக்கூடியது யாரு? ராஜா கிட்ட போய் அழுறது யாரு? ராஜா கிட்ட போய் கேட்கறது யாரு? இதுவே இந்த ஏரியாவில் சர்ச்சை நடத்த விட மாட்டாங்கன்னா நீங்கள் எப்படி உபவாசம் பண்ணுறீங்க? இந்த ஏரியாக்குள்ள சர்ச்சை நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எவ்வளோ உபவாசம் வருது? கோயம்புத்தூருக்குள்ள பிரச்சனை வந்தா உடனடியாக எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்றோம்ல, அப்ப மணிப்பூருக்கு நான் மட்டும் ஏன் ஜெபம் பண்ண மாட்டேங்கிறோம்? உலகம் மறந்துடுங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒவ்வொரு நாட்டிலையுமே என்ன இருக்குது? இந்த உபத்திரவம் இருக்கு. சபை இப்படித்தான் கடந்து போகும். இது இன்னைக்கு நேற்று நடக்கிறது இல்லை. சபைகள் எல்லா காலத்திலும் உபத்திரவத்துக்குள்ளே தான் போகுது.
ஆனா நம்முடைய வேலை நம்ம அங்க போக முடியாது. நம்மளால கேள்விப்படுறோம்ல நியூஸ், ஒரு 10 நிமிஷம் அந்த ஜனங்களுக்கு ஜோம் பண்றது கூட நீங்க யாரும் சரியில்லை, என்ன நேரம் இல்லையே, இன்னைக்கு போய் மன்றாடுறதுக்கு ஜோம் பண்றதுக்கு நேரம் இல்லையே. கேட்டு பாருங்க, நியூஸாவே போகுது இல்ல. உடனே யாரோ ஒருத்தர் வீடியோ அனுப்புறாங்க, எப்படி பார்க்கறது, அப்படியே உச்சி கொட்டுறது, என்ன இப்படி நடக்குது கொடுமை, அவ்வளவுதான். அடுத்து அவங்க பிரச்சனை, அவங்க குடும்ப பிரச்சனை. ரைட், ஓகே. என்னைக்கோ ஒரு நாள் சபை இப்படி செய்தி கேட்ட உடனே ஒரு உபவாசம், ஒரு நாள் உங்க ஜெபத்தை ராஜா கேட்டுக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீங்க இந்த ஜனங்களுக்கு ஜோம் பண்ணலனா, நாளைக்கு ஒருவேளை இங்கே நடந்தால் உங்களுக்கு ஜோம் பண்றதுக்கு ஆள் இருக்காது. நாம எதை விதைக்கிறோமோ அதையே தான் அறுப்போம். சொந்த சகோதரன் இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட ஒருத்தன் அங்கே சாகும்போது அவனுக்காக ஜெபிக்கிறதுக்கு கூட நான் ரெடியா இல்லைனா, போக முடியாத சிச்சுவேஷன். அங்க எல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. வாட்ஸ்அப் கூட கிடையாது. அங்க இருக்கிற நண்பர் ஒருத்தரை தொடர்பு கொண்டோம், வாட்ஸ்அப் கூட கிடையாது, எல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க, மீடியாலாம். போக முடியல. சரி, ஜெபிக்கவாது செய்யலாம் இல்லையா? அதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்ல. இன்னைக்கு அப்படி ராஜ சமூகத்தில் வரக்கூடிய ராஜகுமாரத்தியா அவ சொல்றா, நாங்களும் தாதிமார்களும் 3 நாள் என்ன செய்வோம்? தாதிமார்கள் சபைக்கு அடையாளமா நம்ம பார்த்தோம். சபையோடு கூட சேர்ந்து இருக்கிற உபவாசம், எல்லா சபைகளும் சேர்ந்து உபவாசம். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீங்க ஜெபம் பண்ண வேண்டியது எதுக்கு தெரியுமா? மரித்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்கு. நாம கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறோங்கிறத கர்த்தர் பார்க்கிறாரு. கர்த்தர் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நீ உனக்காக, உன் காருக்காக, உன் வீடுக்காக, உன் வழக்குக்காக, உன் நிலத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிற. ஒரு நாள் உன் ஜீவனுக்காக நீ ஜெபம் பண்ற காலம் ஒன்று வரும். இப்போ நடக்கிற உன் சகோதரர்களுக்காக நீ போய் மன்றாடவில்லை என்றால் ஒரு நாள் உனக்கு ஜெபம் பண்றதுக்கு ஆள் இருக்காது. நாம தான் இப்ப ஜெபம் பண்ணணும். நாம உபவாசித்து என் குலம் அழிகிறதை நான் எப்படி பார்ப்பேன், என் ஜனங்கள் அழிக்கப்படுகிறதை நான் எப்படி கேட்பேனுங்கிற எண்ணம் வரணும். சில ஊழியக்காரங்க தனித்து போய் இதுக்காக அழுது ஜெபம் பண்றதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நமக்கு நம்ம வெளியே தெரியாது, அவங்கள கண்மலை வெடிப்பெடுக்கிற புறா. சில ஊழியக்காரர்கள் போய் தனித்து உட்காந்து 2 நாள் 3 நாள் உபவாசம் பண்ணி அழுகுறாங்க. அந்த மாதிரி எத்தனை பேர் ஜெபம் பண்றாங்கன்னு தெரியாது. நல்லது. ஆனால் நாம் அத்தனை பேரும் சேர்ந்து ஜெபிக்கிற காலம் ஒன்று வேண்டும். இது நம்ம பலத்தை காட்டுறதுக்கு இல்ல, நம்ம ராஜாவை அசைக்கிறதுக்கு, ராஜா கிட்ட போய் கேட்கறதுக்கு. ராஜாவே, என் குலம் அழிகிறதை நான் எப்படி பார்ப்பேன், என் சந்ததி சாகிறதை நான் எப்படி பார்ப்பேன். நாம தான் கேட்கணும். 2வது எஸ்தர் சொல்ற ஒரு வார்த்தை, அற்புதமான ஒரு வார்த்தை. நாங்கள் தாதிமார்களும் உபவாசம் இருப்போம், அடுத்து சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன். அவ்வளவுதான். மணிப்பூருக்கு போறோம், வேலை முடிஞ்சு. இல்லைங்க அங்க போனா என்னமோ போறோம், பார்க்கிறோம். ஒரிசாக்கு போகும்போது அப்படிதான் சொன்னாங்க. ஒரிசாக்கு போகும்போது இல்ல இப்ப அங்க போக முடியாது, நிலைமை எனக்கு கவலைக்கிடமா இருக்குது, ஏன்னா கலவரம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துல போறோம், எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ ஒருத்தர் சொன்னார், இல்லைங்க அங்க போனா நிலைமை ரொம்ப கவலைக்கிடம். அங்க ஒரு ஊழியக்கார பிடிச்சோம், ஐயா வரோம் நாங்க, ஐயா இங்க கொஞ்சம் பிரச்சனையா இருக்கியா, பரவாயில்லையா? பரவாயில்ல போலாம். நானும் 2-3 ஊழியக்காரங்க புறப்பட்டு போனோம். காட்டுக்குள்ள போறோம். அப்படியே ஒவ்வொரு காட்டுக்குள்ளேயும் இருக்கிற சபைகளை தேடி பிடிச்சி வெட்டியிருக்கான் பாஸ்டர்ஸை, எரிச்சிருக்கிறான். அப்படியே தாண்டி வரோம். காட்டுக்குள்ள மரம் வெட்டி போட்டிருந்தாங்க ரோட்டுக்கு நடுவில். அதுக்கப்புறம் அந்த பக்கம் போகாதபடிக்கு நாங்கள் பின்னாடி உட்காந்துருக்கோம். கூட்டிகிட்டு போனவர் முன்னாடி டிரைவர். அப்போ அவர் சொல்கிறாரு, திடீர்னு ஓடி வந்து அடித்தாங்கன்னா, கார் அடித்தாங்கன்னா நீங்கள் சொல்லணும், நாங்கள் இந்த ஜனங்களுக்கு டாக்டர்ஸாக வந்தோம், பார்க்க வந்தோம், உதவி செய்ய வந்தோம், நாங்கள் அவங்களுக்கு உதவி செய்ய சொல்லி அனுப்புனாங்க, வந்தோன்னு சொல்லுங்கள், மற்றபடி வேறு எதுவுமே சொல்லாதீங்கன்னு. உங்களுக்கு நான் கர்த்தருக்கு முன்பாக நின்று சொல்லுவேன். அந்த மரத்தை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு 15 20 நிமிஷம் ஆச்சு. பெரிய மரம் தூக்கி ஓரமாக போடுறதுக்கு. அந்த 20 நிமிஷமும் உயிரை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருந்தோம். காடு, சுற்றி காடு. ஆள் அறவத்துக்கு ஒருத்தருமே இல்லை. ஒரே கார் நாங்கள் தான் இருக்கோம். 6 பேர் 5 பேர் இருக்கோம் உள்ள. இல்லை 3 பேர் இறங்கி போய் அதை தூக்கிட்டு இருக்காங்க. எங்களை இறங்க வேணான்ட்டாங்க. நீங்கள் இறங்காதீங்க, ஏன்னா நீங்கள் இந்த மொழி பேச மாட்டீங்க. அவங்க ஓடி வந்து மொழி பேசும்போது நீங்கள் பேசாட்டி அடிப்பாங்க, மிஷினரிகள்னு அடிப்பாங்கன்னு. நாங்கள் காருக்குள்ளேயே உட்காந்துருக்கோம். அந்த 20 நிமிஷமும் உயிர் போய் உயிர் தான் வந்துச்சு. போகணும். அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு ஆறுதல் என்ன தெரியுமா? நம்ம கொடுக்குற பொருள் 2வது. அவன் போய் அவன் பக்கத்தில் உட்காந்து கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுறான் பாருங்க, அதுதான் அவனுக்கு தேவையான 1வது. அதற்காக நான் செத்தாலும் சாகுறேங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதுதான் எஸ்தருடையதான வேலை. ராஜாவை மீறி போனால் கொன்னுடுவாங்க. சட்டத்தை மீறணும். ராஜா கிட்ட பர்மிஷன் இல்லாமல் போனால் எங்கிருந்து அம்பு வந்து ஏறும் தெரியாது. ஏன்னா ராஜாவை கொலை பண்ண வரவன்னு நினச்சிக்கிட்டு குத்திடுவாங்க. அதை தான் எஸ்தர் சொல்றா, நான் சட்டத்தை மீறி போறேன், செத்தாலும் சாகுறேன், என் ஜனங்க அழிகவே என்னால் பார்க்க முடியாது. இதுதான் ராஜகுமாரத்தின் ஜெபம். இந்த ஜெபத்தை தான் கர்த்தர் உங்க டீம் எங்க டீம் எதிர்பார்க்கிறார்.
நமக்காக நமக்குடையது வீடு ஆஸ்தி சம்பாத்தியம் இதுக்கு ஜெபம் பண்ணது போதுங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உலகத்தில் இருக்கிற 85% மக்களை விட கர்த்தர் நம்மளை நண்பாக வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? எத்தனையோ பேருக்கு தங்க வீடு இல்லையாமா, பெரும்பான்மையானவங்களுக்கு. எத்தனையோ பேருக்கு 3 வேளை சாப்பாடு இல்லையாமா. எத்தனையோ கோடி பேருக்கு ஒரு சைக்கிள் கூட இல்லையாமா. கர்த்தர் நமக்கு ஒரு பைக் கொடுத்துருக்காருல்ல, கர்த்தர் ஒரு கார் கொடுத்துருக்காருல்ல, 3 வேளை சாப்பிட வச்சிருக்காருல்ல. சில நேரத்தில் சாப்பிட முடியாம தானே சாப்பாடை வச்சுட்டு போகிறோமே ஒழிய, ஐயோ பசியாக இருக்குது சோத்துக்கு வழி இல்லை அப்படின்னு நம்ம நின்னோமா? இல்லை. போட ட்ரெஸ் கொடுத்துருக்கிறாரு, வீடு வாடகை வீடோ சொந்த வீடோ தங்கத்துக்கு ஒரு வீடு கொடுத்துருக்கிறாரு. உலகத்தில் இருக்கிற நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் லிஸ்ட்டில் கர்த்தர் உங்களை எண்ணி வச்சிருக்கிறார். அதுவே பெரிய ஆசீர்வாதம். இப்போ நீங்கள் நான் ஜெபம் பண்ணது யாருக்காக தெரியுமா? அவனுக்காக. செத்தாலும் சாகுறேன்னு சொல்லி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண வேண்டியது அவனுக்காக. இன்னைக்கு மணிப்பூர் வெறும் மணிப்பூருக்காக பற்றி நினைக்காதீங்க, நாளைக்கு வேற இடமா இருக்கும். இந்த நாடு மட்டும் இல்லை, எல்லா நாட்டிலையும் கிறிஸ்தவர்களுக்கு அதான் நிலைமை. அந்தந்த நாட்டில் வரும்போது அந்த நாட்டு ஜனங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறாங்க, உதவிகளை செய்கிறாங்க. நாமும் செய்ய வேண்டும், நாம் போகணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறது. போய் முடிஞ்சா போய் பார்த்துட்டு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. இந்த 3 ராஜகுமாரத்திகளிலே நாம் யாரா இருக்கணும் தெரியுமா? ஜனங்களுக்காக ஜெபம் பண்றவங்களா இருக்கணும், நம் சந்ததிகளுக்காக ஜெபம் பண்றவங்களா இருக்கணும். இந்த தேவன்கிட்ட போயிட்டு உலக பிரகாரமாக சோதிச்சு பார்த்து ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ற ராஜகுமார்த்தியா நாம இருக்கவே கூடாது.